பசியுடன் பள்ளிக்கூடம் விட்ட ஒரு சிறுவன் இப்போது தினமும் 50,000 கிலோ இட்லி மாவு விற்பனை செய்கிற ஒரு 3,000 கோடி ரூபாய் மதிப்புடைய நிறுவனத்துக்கு சிஇஓ பி.சி. முஸ்தாபா வாழ்க்கை கதை. கேரளாவின் வயநாட் மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். தந்தை ஒரு கூலி தொழிலாளர். நாள்தோறும் வீட்டு வருவாய் 10 ரூபாய். சாப்பாடு கூட முழுமையாக கிடைக்காத நிலை. 6ஆம் வகுப்பு வரை படித்த பின்பே பள்ளியை விட்டு விலகிய முஸ்தபா தாத்தாவின் உற்சாகத்தால் மீண்டும் படிக்கத் தொடங்கினார். அதுதான் அவருடைய வாழ்க்கை திருப்புமுனை. பின்னர் அவர் NIT கலிக்கட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முடித்து IIM பெங்களூரில் MBA பட்டம் பெற்றார். உலகமறிய ஆரம்பித்த அந்த கனவு ஒரு நாள் எல்லோரும் நம்பும் ஃபுட் பிராண்ட் உருவாக்க வேண்டும். 2005 குடும்பத்தோடு இணைந்து 50,000 ரூபாய் முதலீட்டில் ID ஃப்ரெஷ் ஃபுட்ஸை ஆரம்பித்தார். ஒரு 50 சதுர அடி அறை, ஒரு கிரைண்டர், ஒரு மிக்சர், இவைதான் முதலாவது சொத்துக்கள். முதலில் தினமும் வெறும் 100 பாக்கெட் இட்லி மாவுதான் விற்றார். ஆனால் சுத்தம், தரம், பிரெசர்வேட்டிவ்ஸ் இல்லாத உணவின் மீது நம்பிக்கை வைத்தார். அதனால் வாரமா விற்பனை வளர்ந்தது. பேங்க் லோன் வாங்க மாட்டேன்னு முடிவு செய்தார். ஷேர் வாங்க நண்பர்களை சேர்த்தார். முழு நேரமும் ஊழியர்களுடன் இருந்தார். முஸ்தபா சொல்லும் ஒரு நிமிர்ந்த வரி, நான் வாங்கின முதல் சம்பளம் 14,000. அதை என் அப்பாவிடம் கொடுத்தேன். அவர் கண்ணீர் விட்டார். இவர் சொல்வது ஒன்றுதான், ஒரு கனவுடன் தொடங்கினால் நம்ம ஊரில் இருந்து உலகத்தையே சாதிக்க முடியும். ஒரு நாள் நீங்களும் ஒரு CEO ஆகணும் என்கிற கனவு இருந்தா இப்போதே ஸ்டார்ட் அப் மாஸ்டர் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க.